Hi children, our next topic in history unit 3 is the later Pandyas. Okay, introduction. Pandyas were one of the three ancient Tamil dynasties that ruled southern India since the 4th century BC, but intermittently. ஸோ பாண்டியாஸ் இப்போ த்ரீ ஏன்ஷியன் தமிழ் கிங்டம்ஸில் பாண்டியாஸும் ஒன்று நமக்கே தெரியும் நம்ம சவுத் இந்தியாவில். ஆனால் இவங்க வந்து இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க 4th செஞ்சுரியிலேருந்து. பட் இன்டர்மிட்டன்ட்லினா வந்து அப்பப்போ வந்து இவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டினியூஸாக ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்ச நாள் வந்துட்டு அப்புறம் போயிடுறது, அப்புறம் திரும்பவும் வந்து ரூல் பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. Next, Korkai associated with pearl fisheries is believed to have been their early capital and port. ஸோ கொர்க்கை தான் வந்து அவங்களுடைய போர்ட்டாக இருந்தது. They moved to Madurai later, as many early Tamil inscriptions of Pandyas have been unearthed in Madurai and its surroundings. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து கொர்க்கையிலேருந்து மதுரைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது அப்போ இருந்த அந்த கல்வெட்டுக்கள் இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கீழே மண்ணில் வந்து புதைஞ்சிருச்சு. அந்த மதுரையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் பிளேஸ்லையுமே என்ன ஆயிடுச்சுன்னா பாண்டியாஸ் பற்றின அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அடியில் போயிடுச்சு. மதுரை வாஸ் கிரேட் சென்டர் ஆஃப் கல்ச்சர். Poets and writers of Tamil language gathered there and contributed to the development of Tamil classics. ஸோ மதுரை தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சருக்கு மதுரை வந்து ஒரு பேர் வாய்ந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியாஸ், அதாவது நிறைய ரைட்டர்ஸ் அண்ட் போயட்ஸ், இவங்க வந்து தமிழ் லாங்குவேஜை சேர்ந்த ரைட்டர்ஸ் அண்ட் போயட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து தமிழை வந்து டெவலப் பண்ணுறதுல அவங்க தான் வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமாக பண்ணாங்க. The Pandyas have re-established their strong position in South Tamil Nadu by the end of 6th century AD, after eliminating the rule of Calabras. ஸோ இந்த கலாப்ராஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்து 6th செஞ்சுரி முடிகிற வரைக்குமே வந்து பாண்டியாஸ் தான் நம்ம சவுத் இந்தியாவை வந்து ஆக்குபை பண்ணி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் பட் தே couldn't resist their rising power of later Chola, who ruled South India from 9th to 13th century. ஆனால் இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா சோலாஸுடைய பவரை வந்து இவங்களால ரைஸ் பண்ண முடியல. பட் சோலாஸ் வந்து இப்போ 9th-லேருந்து 13th செஞ்சுரி வரைக்கும் நம்ம சவுத் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலா வந்து டிக்ளைன் ஆகிட்டாங்க, வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா லேட்டர் பாண்டியாஸ் அந்த அட்வான்டேஜை, சோலாஸ் வந்து டிஃபீட் ஆகிட்டாங்க இல்லையா, ஸோ அந்த அட்வான்டேஜை லேட்டர் பாண்டியாஸ் யூஸ் பண்ணி திரும்பவும் வந்து அவங்களுடைய ரூலை வந்து கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி வந்து 16th செஞ்சுரி முடிகிற வரைக்குமே இருந்தது. ஓகேவா, இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரிவைவல் ஆஃப் பாண்டியா கிங்டம் நமக்கு சிலபஸில் கிடையாது. நெக்ஸ்ட்டு சதயவர்மன் சுந்தரபாண்டியன். ஓகே, இவர் தான் வந்துட்டு செகண்ட் பாண்டியா கிங்டமில் செகண்ட் ரூலராக யார் இருந்தாங்க அப்படின்னா சதயவர்மன் சுந்தரபாண்டியன் இருந்தார். சதயவர்மன் அப்படின்னா அவருக்கு நேம் என்ன அப்படின்னா ஜட்டவர்மன் அப்படின்னு. இவங்க வந்து எந்த பீரியடில் இருந்தாங்கன்னா 1251 to 1268 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சதயவர்மன் என்ன செஞ்சார் அப்படின்னா ஹோல் தமிழ்நாடுவையே வந்து அவருடைய கண்ட்ரோலுக்கு வச்சுருந்தார். ஸோ அப்போ வந்து அவருடைய பிளேஸ் வந்து எங்கேருந்து கீழே தமிழ்நாடுலேருந்து மேலே வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் வரைக்குமே பிளேஸை வந்து இவர் ஆக்குபை பண்ணார். அதுக்கப்புறம் he held the Hoysalas in check. The Chera ruler, the chief of Malanadu, accepted his feudatory position and paid tribute to சுந்தரபாண்டியன். அதுக்கப்புறமா வந்து சேரா ரூலர் வந்து மலாநாடு அப்படின்றவர், அந்த மலாநாடுன்ற பிளேஸுடைய சீஃப் ஹெட் அவருக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் கொடுத்தாங்க. ஸோ இவர் சுந்தரபாண்டியனுக்கு கொடுத்துட்டு அவர் அந்த பிளேஸை ஆக்குபை பண்ணிட்டார். Emboldened by decline of Chola state, Boja king of Malwa region, Vira Someswara challenged சுந்தரபாண்டியன்.
அதுக்கப்புறம் இந்த சோழா ஸ்டேட் வந்து டிக்ளைன் ஆனதுக்கப்புறமா மால்வா ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு கிங் போஜா அப்படின்றவர், வீரா சோமேஸ்வரா அப்படிங்கிறவர், அவங்க வந்து இந்த சுந்தரபாண்டியன் கிட்ட சேலஞ்ச் பண்ணி வார் பண்ணுறாங்க. ஸோ அந்த வார் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா கண்ணூரில் நடக்குது. அங்கே வந்து சுந்தரபாண்டியன் என்ன செஞ்சிட்டாருன்னா சோமேஸ்வராவை டிஃபீட் பண்ணிட்டாரு, தோற்கடிச்சிட்டாரு. அப்போ யார் வின் பண்ணது? சுந்தரபாண்டியன் தான் வந்து சக்ஸஸ் ஆனார். ஸோ அந்த டைமில் வந்து சுந்தரபாண்டியன் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு அவருடைய அத்தாரிட்டியை வந்து ரொம்ப அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரு, கரெக்டாக ரூல் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் his authority over the chieftains of கூடலூர், காஞ்சிபுரம் இன் நார்தன் தமிழ்நாடு, ஆர்காட் அண்ட் சேலம் இந்த வெஸ்டர்ன் ரீஜன், இந்த ரீஜியனில் எல்லாம் வந்து அவர் ரொம்ப ஹெட்டாகவே இருந்தார். இந்த பிளேசஸை வந்து அவர் கைக்குள்ளேயே வச்சுருந்தார். இந்த பாண்டிய கிங்டமுடைய காயின் வந்து இதுதானா பாருங்க. அதுக்கப்புறமா வந்து 2 or 3 co-regents who ruled simultaneously along with சுந்தரபாண்டியன், விக்ரமபாண்டியன் அண்ட் வீரபாண்டியன். ஸோ இந்த 3 பேர் கூடவும் இவங்க 3 பேரும் வந்து சுந்தரபாண்டியன் கூட சேர்ந்து இவங்களும் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. யார்? விக்ரமபாண்டியன் அண்டு வீரபாண்டியன் 2 பேரும். அப்புறம் சுந்தரபாண்டியனுக்கு அப்புறமா மாரவர்மன் குலசேகரன், இவர் வந்து 40 இயர்ஸ்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரூல் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து கண்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப அமைதியாக ஒரு நல்ல செலுசெலுப்போட இருந்தது, பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. ஹி ஹேட் 2 sons. யாருக்கு 2 sons? அந்த மாரவர்மன், அவருக்கு வந்து 2 sons. The king's appointment of வீரபாண்டியன் as a co-regent provoked the other son சுந்தரபாண்டியன் who killed his father மாதவர்மன் குலசேகரன். ஸோ இப்போ வந்து சுந்தரபாண்டியன் கூட கோ ஏஜென்ட்டு தான் வந்து அந்த 2 பேர். அவர் சுந்தரபாண்டியன் சொல்கிறத கேட்டு இந்த மாரவர்மன் குலசேகரன் என்ன செஞ்சார் அப்படின்னா அவருடைய ஃபாதரையே என்ன பண்ணிட்டாருன்னா கில் பண்ணிட்டாரு. அந்த வாரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வீரபாண்டியன் வந்து வின் பண்ணிட்டாரு. அப்புறம் அவருடைய அந்த கிங்டமை வந்து இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, ஆட்சியை கைப்பற்றிட்டார். The defeated சுந்தரபாண்டியன் fled to Delhi and took refuge under the protection of அலாவுதீன் கால்ஜி. ஸோ இவர் என்ன, சுந்தரபாண்டியன் வந்து டிஃபீட் ஆகிட்டார் இல்லையா? ஸோ அவர் வந்து எங்கே போகிறாரு? அகெயின் டெல்லிக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் யாருடைய ப்ரொடெக்ஷனில் அவர் இருக்கார் அப்படின்னா அலாவுதீன் கால்ஜி அவருடைய கண்ட்ரோலில் இருக்கார். ஸோ இப்போ தான் வந்து மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவர் இன்ட்ரொடக்ஷன் ஆகிறாரு. அவருக்கும் இவங்களுக்கும் தான் வார் நடக்குது. மாலிக் கஃபூர் இன்வேஷன், மாலிக் கஃபூர் வந்து அந்த பிளேஸை ஆக்குபை பண்ணுறாரு. ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் பாண்டியா கிங்டம் வந்து நிறைய கிங்ஸ் வந்து டிவைட் ஆகிட்டாங்க. அந்த பாண்டியா ஃபேமிலியிலேருந்தே அந்த ஹோல் ஃபேமிலி இருக்கும் இல்லையா, கிங்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்தே என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா டிவைட் ஆகிட்டாங்க. In Madurai, Muslim state subordinate to the Delhi Sultan came to be established. ஸோ இப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த 3 கிங்டம் மட்டும் இருந்துட்டு இருந்தது. பட் இந்த மாலிக் கஃபூரில் உள்ளே வந்த உடனேயும் என்ன ஆயிடுச்சு, முஸ்லீம் பீப்புள் வந்து தலையோங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்துட்டு சதயவர்மன் சுந்தரபாண்டியன் பற்றி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு இல்லை. ரிலீஜியன், ஓகேவா? ரிலீஜியன், பாண்டியாஸ் எக்ஸ்டெண்டட் பேட்டர்னேஜ் டு வேதிக் ப்ராக்டிசஸ். ஸோ பாண்டியாஸ் வந்து வேதாவுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். வேள்விக்குடி copper plates as well as inscriptional sources mentioned the rituals like Ashwamedha Yaga, Hirayana Garba and Vajapeya Yaga conducted by every great Pandya kings. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேதிக் ப்ராக்டிசஸ், வேதிக்கில் சொல்லக்கூடிய நேம்ஸ் தான், ஓகேவா? அந்த சடங்குகள் அந்த சாங்கியங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் இந்த நேம்ஸ். The impartiality of rulers towards
both Saivism and Vaishnavism is also made known in the invocatory portions of the inscriptions. ஸோ இதில் வந்துட்டு இவங்க வந்து வேற ரிலீஜியன், இவங்க வேற ரிலீஜியன் சொல்லிட்டு யாரையுமே அவங்க பாகுபாடு பார்க்கறது கிடையாது. ஸோ பார்ஷியாலிட்டியும் பார்க்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் அவங்களதுமே இருக்குது. Temples of both sects were patronized through the land grant, tax exemption and renovation. எது நடந்தாலுமே வந்து ரெண்டு ரிலீஜியஸ் பீப்புளும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. The great Saiva and Vaishnava saints, Nayanmars and Alvars combined and contribute to the growth of Tamil literature and spiritual enlightenment. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சாய்விசம் அண்ட் வைஷ்ணவிசம் இவங்க ரெண்டு ரிலீஜியஸ் பீப்புளுமே சேர்ந்து, அதாவது நாயன்மார்ஸ் அண்ட் ஆல்வாஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சரை டெவலப் பண்ணாங்க. அதனுடைய வளர்ச்சிக்கு இவங்க ரொம்பவே பாடுபட்டாங்க. The period was marked by intense religious conflict. ஸோ அந்த பீரியடு வந்துட்டு அந்த ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட்லேருந்து என்ன சொல்கிறது, இவங்க எப்பயுமே ரிலீஜியஸ்னால் டிஃப்ரெண்ட் ஹிந்து முஸ்லீம்னா சண்டை போட்டுக்குவாங்க. பட் இவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. த பக்தி மூமெண்ட் ஆஃப் த டைம் ப்ராம்ப்டட் த ஹெட்ரோடாக்ஸ் ஸ்காலர்ஸ் டு பி ஃபார் அ டிபேட். ஸோ இப்போ அதுக்கப்புறமா வந்து அங்கே பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த பக்தி மூமெண்ட்டை எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மெனி இன்ஸ்டன்சஸ் ஆஃப் த டிஃபீட் ஆஃப் புத்திஸ்ட் அண்ட் ஜெயின்ஸ் இன் சச் டிபேட்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் பக்தி லிட்ரேச்சர். ஸோ அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் வந்து புத்திஸ்ட்டும் ஜெயின்ஸும் வந்து எப்படி டிஃபீட் ஆனாங்க அப்படிங்கிறது, என்னென்ன அங்கங்கே நடந்த இன்ஸ்டன்ஸ்லாம் வந்து இவங்க அந்த பக்தி லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பாண்டியா கிங்ஸ் வந்து தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட்டுக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டெம்பிள்ஸ். Medieval Pandyas and later Pandyas did not build any new temples but maintained the existing temples, enlarging them with addition of gopuras and mandabas. ஸோ இவங்க வந்து பாண்டியாஸ் வந்து புதுசாக டெம்பிள் அப்படின்னு சொல்லி எதையுமே இவங்க பில்ட் பண்ணவே இல்லை. ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்த டெம்பிள் அண்டு அங்கே இருந்த பில்டிங்ஸை தான் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அதை பெருசு பண்ணி அதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, கோபுரம்லாம் வச்சு மண்டபம்லாம் வச்சு ஏதோ ஒரு லேர்னிங் சென்டர் மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களாம். The monolithic mega-size ornamented pillars are the unique features of medieval Pandya style. ஸோ பாண்டியாஸில் வந்து மிடிலாக வந்த பாண்டியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்னமெண்டட் பில்லர்ஸ் ரொம்ப வந்து அந்த பில்லர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஆர்னமெண்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆபரணங்கள்லாம் போட்ட மாதிரி பில்லர்ஸ்லாம் நல்லாயிருக்கும், பெரிய சைஸாகவே இருந்திருக்கு. அது அவங்களுடைய ஸ்டைலை வந்து நமக்கு சொல்லுது. த ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் சிவா, விஷ்ணு, கோத்ரவை, கணேசா அண்டு சுப்பிரமணியர் ஆர் த பெஸ்ட் ஸ்பெசிமென்ஸ் இன் தீஸ் டெம்பிள்ஸ். ஸோ அங்கே என்னென்னலாம் காடு எல்லாம் அங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, சிவா, விஷ்ணு, கோத்ரவை, கணேசா, சுப்பிரமணியர் டெம்பிள். ஸோ இது எல்லாமே அங்கே அந்த டெம்பிள்ஸில் இருந்தது. Pandya specially patronized the historic Meenakshi temple at Madurai and kept expanding its premises by adding gopuras and mandabas. ஸோ இந்த மீனாட்சி டெம்பிள் இருக்கு இல்லையா மதுரையில், அதில் வந்து இந்த பாண்டியாஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கோபுரமும் மண்டபமும் ஆட் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மீனாட்சி அம்மன் டெம்பிள் மதுரையில் பிக்சர் பாருங்கள், கிளியராக சூப்பராக கொடுத்துருக்காங்க. Next, trade. Arab settlements on the west coast of southern India from 7th century had led to the expansion of their trade connection to the east coast because the government of the east coast pursued a more liberal and enlightened policy towards overseas traders. ஸோ இந்த அரேப் செட்டில்மெண்ட்ஸ் இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில், நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து இந்த அரேப் பீப்புள் வந்து இருந்தாங்க. எப்போ இருந்துன்னா 7th centuryலேருந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ட்ரேட் கான்டாக்ட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா
எதனால் ட்ரேட் கான்டாக்ட் அதிகமாச்சு அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து நிறைய பாலிசிஸ் அந்த ட்ரேடர்ஸ்க்கு வந்து நிறைய நிறைய சலுகைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. That charters exempted traders from various types of port dues and tolls. ஸோ அந்த ட்ரேடர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் போர்ட் டியூஸ் அதை வந்து அவங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சாங்க. அதுக்கப்புறம் கயல் அப்படிங்கிறது அந்த போர்ட் சிட்டி தான், ஓகேவா. அங்கே வந்து ஒரு ஏஜென்சி அந்த அராப் சீஃப்டைன், அதாவது மாலிகுல் இஸ்லாம் ஜமாலுத்தீன் அப்படின்றவர் வந்து ஒரு சீஃப்டைன், அராபோடைய சீஃப்டைன். அவர் தான் வந்து அதில் ஏஜெண்ட்டாக இருக்கார். ஸோ அவர் ஒரு ஏஜென்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தார். அந்த ஏஜென்சி வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா ஹார்சஸ் வந்துட்டு பாண்டியா கிங்டம்க்கு கொடுக்கறதுக்கான ஹார்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 13th and 14th செஞ்சுரிஸில் ஹார்ஸ் ட்ரேட் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. Marco Polo and Vasov state that the king invested in horse as there is a need of horse for ceremonial purposes as well as for fighting wars. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ட்ரேடு வந்து ஹார்ஸை வந்து கொடுக்கறதும் வாங்குறதுமா வச்சுட்டு இருந்தாங்க. ஹார்ஸ் வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு ஃபைட் பண்ணுறதுக்காகவும் இல்லை பல இடத்துக்கு போய் வரத்துக்காக, அந்த மாதிரி பர்பஸ்க்காகவும் ஹார்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் மார்க்கோ போலோ அண்டு வேசப் அப்படிங்கிறவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா ஹார்சஸ் வந்து வாங்குறாங்க. தோஸ் ஹூ ஆர் ட்ரேடிங் இன் ஹார்சஸ் வேர் கால்ட் குதிரை செட்டிஸ். ஸோ ஹார்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, குதிரை செட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தே வேர் ஆக்டிவ் இன் மேரிடைம் ட்ரேட் ஆல்சோ. ஸோ எல்லா டைம்லேயுமே வந்து ட்ரேட் பண்ணுறதுலையும் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய போர்ட் டவுன் எது அப்படின்னா கயல்பட்டினம். இப்போ அது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது, ஈஸ்ட் கோஸ்ட்டில். கோல்டு காயின்ஸ் வேர் இன் சர்க்குலேஷன் ஆஸ் த ட்ரேட் வாஸ் கேரிட் த்ரூ எ மீடியம் ஆஃப் கோல்டு. ஸோ அப்போ வந்து இந்த கோல்டு காயின்ஸ் வந்து ஃபேமஸாக எல்லா பக்கமுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கையில் இருந்து கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கோல்டு காயினை கொடுத்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் வேரியஸ்லி கால்டு காசு, கலன்ஸு அண்ட் பவுன். பவுன் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், த வாஸ்ட் ட்ரேட் இன் ஹார்சஸ் ஆஃப் த டைம் ஹாஸ் பீன் ரெக்கார்டட் பை வாசப். ஸோ அதிகமாக வந்து ஹார்ஸ் தான் வந்து அந்த ட்ரேடிங்க்கு வந்து அதிகமாக ஹார்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அது யார் அதிகமாக வாங்கினாங்க அப்படின்னா இந்த வாசப் அப்படிங்கிறவங்க தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா as many as 10,000 horses were imported into Kayal and other ports of India, of which 1,400 were to be of Jamaluddin's own breed. ஸோ அதில் வந்து கயலுக்கே வந்து 10,000 ஹார்சஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்களாம், அதாவது அந்த போர்ட்டில், கயல் போர்ட்டில். அது இல்லாமல் ஜமாலுதீன் அப்படிங்கிறவர் வந்து அவர் வீட்லேயே 1,400 ஹார்ஸ் வந்து ஓனாக வச்சுருந்தாராம். The average cost of each horse is 220 dinars of red gold அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 220 dinars அப்படின்றாங்க. தினார்ஸ் அப்படின்ற வேர்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பைசே, ருப்பி இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி தினார்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஓகேவா, தட்ஸ் ஆல் சில்ட்ரன்.